முத்துசெல்வம் தர்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை மணியில் இருக்காங்க. சரியாக காலை 6 மணி அளவில் இந்த இருக்கின்ற பதிவு செய்யப்படுகிறது. நமது முத்துசெல்வம் தர்மன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆன்லைன் என்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபராக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி வானிலை இருக்கி உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். தமிழகம் மற்றும் புதுவையில் நாம் எதிர்பார்த்தது போலவே கடந்த 4 தினங்களாக பரவலாக மழை பெய்து இன்றும் அதிகாலையில் தென் மாவட்டங்களில் பலத்த மழை, நேற்று இரவும் மழை, தொடர்ச்சியாக நேற்று இரவு மழை பெய்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிக அதீத கனமழையும் ஓரிரு இடங்களில் கடலாடி பகுதிகளில் பதிவாயிருக்கிறது. ராமநாதபுரம் கமுதியில் 7 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கிறது. அதே போன்று கோத்தகிரி பகுதிகள், குன்னூர் பகுதிகள், மேட்டுப்பாளையம் பகுதிகள்லாம் 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாயிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியுடன் இணைந்த இலங்கை அருகாமையில் ஒரு சுழற்சி நிலவி வருகிறது. அதனுடன் இணைந்த பரப்புல குமரிக்கடல்ல ஒரு காற்று சுழற்சி நிலவி வருகிறது. அரபிக்கடல் பகுதியில் ஒரு பறந்து விரிந்த அளவுல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது நிலவி வருகிறது. இந்த 3 அமைப்புகளின் காரணமாக தமிழகத்துல இன்றிலிருந்து மீண்டும் மழை தீவிரமடையும். குறிப்பாக இலங்கை அருகாமையில் நிலவி வரக்கூடிய காற்றழுத்த சுழற்சியின் காரணமாக இன்று நல்ல மழை தென் மாவட்டங்களில் கிடைக்கும். தென் மாவட்டங்கள் முழுவதுமே இன்று மிகச்சிறப்பான மழைப்பொழிவு மதிய மாலை இரவு நேரங்களில் பதிவாகும். இன்று இன்று நாளை நாளை மறுநாள் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு 22 வரைக்கும் தமிழகம் மற்றும் புதுவையில பரவலாகவும் 23ஆம் தேதி அல்லது 21ஆம் தேதியே பிற்பகலிலேயே தென்கிழக்கு வங்கக்கடல் அருகாமையில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் முதல் கிழக்கு வங்கக்கடல் வரை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. சரி, இந்த நிகழ்வின் காரணமாக எந்த பகுதிகளில் அதிகமான மழை கிடைக்கும், எந்த தேதிகளில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதெல்லாம் பார்க்கலாம். நிகழ்வு 21ஆம் தேதி வங்கக்கடலை உருவாகி 22ஆம் தேதியே அது 22, 23 தமிழக கடற்கரையை நெருங்கி கொண்டிருக்கும். இதன் காரணமாக 22, 23 தேதிகளில் வட மாவட்டங்கள்ல புதுவை முதல் சென்னை திருவள்ளூர் இடையே மிக கனமுதல் ஓரிரு இடங்களில் அதீத கனமழையும் விட்டு தொடர் மழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதே சூழ்நிலையில் டெல்டா தென் மாவட்டங்களிலும் கனமழை என்பது நீடிக்கும். 24ஆம் தேதி இந்த நிகழ்வு வட மாவட்டம் வழியாக, அதாவது சென்னை முதல் ஸ்ரீஹரிகோட்டா முதல் சென்னை இடையே அல்லது சென்னையுடைய நெல்லூர், ஆந்திராவுடைய நெல்லூர் முதல் செங்கல்பட்டு இடையவோ இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே ஒரு டீப் பிரஷராகவே கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. டீப் டிப்ரெஷன்னா ஒரு தாழ்வு மண்டலம் அதிகபட்சம் புயலாக மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்எஸ்டியோட அமைப்புகள் பார்க்கும்போது இந்த நிகழ்வு சுமத்ரா அருகாமையில் உருவாகி நம்மளை நோக்கி வந்திருந்தால் புயலாக மாறி நேரம் ஒடிஷாவோ வங்கதேசமோ போவதற்கான வாய்ப்புகள் காணப்படுது. ஆனா இது நம்ம அருகே உருவாகின்ற காரணத்தினால இது அதிகபட்சமாக தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகள் டீப் டிப்ரெஷன் என்கின்ற நிலைதான் என்கிற காரணத்தினால சென்னை ஒட்டிய பகுதிகளில் தான் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக தெரியுது. எப்படி பார்த்தாலும் தெற்காந்திரா பகுதியில் அதீத கனமழை கொடுக்கும், வட மாவட்டங்களுக்கு மிக கனமழை கொடுக்கும். ஆனால் இந்த நிகழ்வானது ஓவரால் பார்க்கும்போது நிகழ்வு எந்த அளவுக்கு உள்ளே கரையை கடந்து எந்த அளவுக்கு நகர்கிறது அதை பொறுத்துதான். இது இங்க இன்னைக்கு மாடல்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிகழ்வு சென்னை கிட்ட கரையை கடந்து தென்னிந்திய பகுதிகள் வழியாக கர்நாடகா வழியாக மகாராஷ்டிரா வழியாக மும்பை கடல் பகுதியில் போய் நிலவும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வை பொறுத்தவரையில ஒரு நல்ல அமைப்புடன் கூடிய மழையை தந்தால் எல்லாருக்கும் நல்லதுதான். ஏன்னா இன்னைக்கு தென் மாவட்டங்கள் அதிகமான மழை பெய்திருந்தாலும் வட மாவட்டங்களில் நிறைய இடங்களில் இயல்பை விட குறைவாகத்தான் இன்றைக்கும் அளவுகளில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழை கிடைத்தால் எனக்கும் சந்தோஷம். இந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்ததாக புதிய நிகழ்வு 28ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி சுமத்ரா முதல் தென்கிழக்கு வங்கக்கடல் வரை ஒரு புதிய காற்று சுழற்சி உருவாகி அந்த சுழற்சி என்பது வரக்கூடிய 29, 30 தேதிகளில் தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று நவம்பர் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டை நோக்கி வரும். நவம்பர் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டை நோக்கி வந்து அந்த நிகழ்வு டெல்டா மாவட்ட பகுதிகளிலும் அல்லது புதுவை இடைப்பட்ட பகுதிகளிலும் நல்ல ரெயினை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே காணப்படுகிறது. அந்த நிகழ்வுக்கு பிறகு பருவமழை தொடர்ச்சியாகவே வலுவாக இருக்குமா அல்லது வலு குறையுமா என்பது அந்த நிகழ்வுக்கு பிறகுதான் நம்ம முடிவெடுக்க முடியும்.
ஆகையினால இன்னும் 2 நிகழ்வுகள் தமிழ்நாட்டிற்கு அடுத்தடுத்து இருக்கிறது. நல்ல மழையை தரக்கூடிய நிகழ்வாகத்தான் இருக்கிறது. மேற்கொண்டு வட இந்திய குளிரலை இந்த ஆண்டு இடையூறு கொடுக்குமா? பெரிய அளவுக்கு மழையை கொடுக்கும். இடையூறு கொடுத்து நம்மளுக்கு மழை இல்லாமல் செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தடவை பொறுத்தவரையில வட இந்திய குளிரலை பொறுத்தவரையில நவம்பர் மாதம் முதல் 15 நாட்கள் அதோடைய தீவிரம் இருக்கும். ஆனால் சற்று குறைவாகவே இருக்கும். நவம்பர் பிற்பகுதி 15 நாட்களுக்கு பிறகுதான் அதோடைய முற்றிலுமான தீவிரம் என்பது தொடங்கும். அன்று முதல் தான் தமிழ்நாட்டில் மழை குறையும். நிகழ்வுகள் வராது. வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள் வராது. கடலையே நிற்கும். இந்த வரையான அமைப்புகள்லாம் நவம்பர் 15க்கு பிறகு காணப்படுகிறது. இந்த வருஷம் டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில டிசம்பர் மாதத்துல இறுதியில தென் மாவட்டங்கள்ல மிக சிறப்பான சுற்றுகள் காணப்படுகிறது. குமரிக்கடல் சுழற்சிகள் காணப்படுகிறது. டிசம்பர் மாதத்துல தென் மாவட்டங்களுக்கு ஓரளவுக்கு மழை அதிகமா தெரியுது. இதே போன்று ஜனவரி மாதமும் குளிர்கால பின்தங்கிய மழையும் அதிகமான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதெல்லாம் நம்ம லாங் ரேஞ்ச் ப்ரெடிஷன். தற்போதைய நிலவரப்படி இன்று குமரிக்கடல் இலங்கை அருகாமையில் நிலவி வரக்கூடிய இந்த சுழற்சியின் காரணமாக இன்றைய தினம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தேனி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களிலும் மதுரை மாவட்டங்களிலும் பரவலாக மழை பதிவாகும். தென் மாவட்டங்கள் முழுவதுமே நல்ல மழைப்பொழிவுகள் இன்று பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இன்று முதல் தொடங்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு ஒரு 2 3 தினங்கள் நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது. தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் தென் மாவட்டங்கள். ஏன்னா அடுத்த நிகழ்வு வட மாவட்டம் போகின்ற காரணத்தினால, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நிகழ்வும் வட மாவட்டம் போகின்ற காரணத்தினால, தற்போது ஒரு 10-15 நாள் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மழை பெய்து விட்டது அப்படின்னு நினைச்சிட்டு தண்ணியை சேமிக்காம விட்டுறாதீங்க. தண்ணி எதுக்கும் சேமிச்சு வச்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு, இப்படி சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா அது மாதிரி நீங்க சேமிச்சு வச்சுக்கோங்க. அதே போன்று விவசாயிகள் பாத்தீங்கன்னா விதைப்பு பணிகள் செய்யறவங்க செய்யலாம். அறுவடை பணி செய்யறவங்க அறுவடை பணிகளை நிறுத்திக் கொள்ளுங்கள். டெல்டா வட மாவட்டங்கள அறுவடை பணிகளை நிறுத்திக் கொள்வது நல்லது. அதே போன்று மீனவர்களை பொறுத்தவரையில வடமேற்கு வங்கக்கடல், கிழக்கு வங்கக்கடல், மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் ராமநாதபுரம், மன்னார் வளைகுடா பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். தென் மாவட்ட மீனவர்களுடைய கவனத்திற்கு அரபிக்கடல், குமரிக்கடல் பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்லும் போது கவனமுடன் இருக்க வேண்டும். அதிகபட்சமாக வரும் 24, 25 இந்த தேதிகள்ல சற்று கவனமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள் தமிழக மீனவர்கள். இந்த ஆண்டு நம்ம எதிர்பார்க்கப்பட்டிருந்த அந்த அதிதீவிர புயல் சின்னங்கள் நம்மளை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகிறது. இருந்தாலும் எப்ப உருவாகும், எப்ப வரும், அந்த அதிதீவிர புயல்கள் எப்ப வரும், எந்த தேதியில் வரும், எந்த மாவட்டங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும், அதை நம்ம முதல்ல பார்த்துடலாம். பொதுவாக புயல்கள் வலுவாக வரணும்னா எஸ்எஸ்டி வலுவாக இருக்கணும். ரொம்ப நாள் மழை இல்லாம தமிழ்நாட்டில் ஒரு ட்ரை சீசனா இருக்கணும் அதிதீவிர புயலா வரணும்னா. ஸோ அது மாதிரியான அமைப்புகள் தற்போதைக்கு இல்லை. எல்லா இடங்களையும் நல்ல மழை பதிவாகிறது. அதனால இப்போ இன்னும் வரக்கூடிய 15 to 20 டேஸ்க்கு அடுத்த 25 நாட்களுக்கு பெரும் புயல்கள் தமிழ்நாட்டை நோக்கி அதிதீவிர புயல்கள், சூறாவளி புயல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அடுத்து வரும் 20 தினங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. 20 தினங்களுக்கு கிடையாது. அந்த 20 தினங்களுக்கு பிறகு அப்படின்னா நவம்பர் 15க்கு பிறகு குளிரலை வந்து விடுகிறது. சரி, அதுக்கு பிறகு நம்ம குளிரலைக்கு பிறகு ஒரு ஃபர்ஸ்ட் சுற்று நிறைவடைந்து செகண்ட் சுற்று அதுக்குள்ள ஒரு 3 நாள் 4 நாள் இடைவெளி 5 நாள் கிடைக்குதுன்னா அப்போ புயல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பா வாய்ப்புகள் காணப்படும். அதே நேரத்துல 2020 பேட்டர்ன் 2021 பேட்டர்ன் எடுக்கும்போது இந்த பேட்டர்ன் கொஞ்சம் ஒத்து போகிறது. அப்படி இருக்கிறதுனால புயல்கள் 2021 தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு தாக்கம் இல்லை. ஸோ நம்ம புயல்கள் கண்டிப்பாக வரும்ன்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா நெகட்டிவ் ஐஓடி இருந்தனால, ஸ்ட்ராங் நெகட்டிவ் ஐஓடி இருந்தனாலையும், அரபிக்கடல் ரொம்ப கூலிங்கான ஸ்டேஜில் இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக நம்மளுக்கு சைக்ளோன் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த தற்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளும் அடுத்து வரக்கூடிய 2 நிகழ்வுகளை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அடுத்து வரக்கூடிய 2 நிகழ்வுகள் வருகின்ற 24ஆம் தேதி தமிழ்நாட்டில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம், 28ஆம் தேதி சுமத்ரா அருகே புதிய சிஸ்டம், அது நவம்பர் முதல் வாரத்தில் நம்மளை நோக்கி வருகிறது. இதுதான் தற்போதைய வானிலை, நீண்டகால வானிலை அறிக்கை. மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் நான் அறிக்கை வாயிலாக, வீடியோ வாயிலாக நான் தெரிவிக்கிறேன். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நமது முத்துசுலபதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்துடன். நன்றி.